மதுரா சுரேஷ்ட ஒவ்வொரு ஐடியாஸாக சொல்லிட்டு வந்துட்டுருந்தான். சுரேஷ், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம வந்து மார்பிள்ஸ் போட்டுடுறோம். மார்பிள்ஸ் நல்ல லைட் கலரில் இருக்கட்டும். அப்புறம் வால் கலர்ஸ் கூட லைட் பெயிண்ட் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம் அப்படின்னு ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தாங்க. அது வந்து ஒரு பாதி வந்து டேபிள்ஸ் இருக்கும், மீதி வந்து பால்கனி இருக்கும். அந்த பால்கனி கீழே வந்து ஹோட்டலோடைய போர்ட்டிக்கோவை கவர் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ இந்த பால்கனியில் வந்து என்ன செய்யலாம், நம்ம பூச்செடி தொட்டி வச்சிடலாம், பாதி வந்து ரோஜா வச்சிடலாம், பாதி வந்து மல்லிகைப்பூ செடி வச்சிடலாம் அப்படின்னா. அப்புறம் இந்த டேபிள்ஸ்லாம் வந்து ஓவல் டைப்ஸில் டேபிள் போட்டுடலாம் அப்படின்னா. சுரேஷில் எதுக்கு இப்போ தான் ஸ்கொயரில் இருக்குல்லன்னு. இல்லை சுரேஷ், நீங்கள் ஓவல் டைப்பில் போட்டோம்னா நிறைய பேர் உட்கார்றதுக்கு வசதியாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் வந்து வால்பேப்பர் இங்கே வந்து நல்ல நேச்சுரல் சீனரிஸ்லாம் நிறைய பண்ணிடுவோம். ஏதோ ஒரு கார்டனில் இருக்கிற மாதிரி இருக்கட்டும். கீழே வந்து குழந்தைங்க விளையாடுற மாதிரி வால்பேப்பர்ஸ் வச்சிடலாம், ஃப்ளவர்ஸ் வச்சிடலாம். அப்போ வந்து கீழே ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னா. அப்போ செடி எதுக்கு வைக்கிறீங்க? செடி வச்சா சாப்பிட வர்றவங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு வருவாங்க, பிள்ளைங்க செடியை பிச்சு போடாதா அப்படின்னு கேட்டான். பரவாயில்ல விடுங்க, எவ்வளோ பிச்சு போடுவாங்க, 2-3 இலையை பிச்சு போடுவாங்க, இல்லைன்னா ஒரு பூ பறிப்பாங்க, அவ்வளோதானே, நம்ம அடுத்து தொட்டி வச்சுக்கலாம் அப்படின்னா. ஆக மொத்தம் நமக்கு கஸ்டமர்ஸ் வரும்போது நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நல்ல சந்தோஷமாக கிளம்பி போகணும், அதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னான். சுரேஷ் பார்த்துட்டு இருந்தான். இவ ஏதோ பண்ணட்டும், என்ன தான் ஃபைனலாக ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு பின்னாடியே நடந்து வந்தான். கீழே வந்தோடனே ராஜகோபால், என்னம்மா சுற்றி பார்த்துட்டியா அப்படின்னு. பார்த்தாச்சுங்க சார்னு. சரி, பேமெண்ட் எப்போ கொடுக்க போகிறேன் அப்படின்னாரு. எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க சார், நாளைக்கு உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன்னு. அவருக்குள்ளே ஒரு தயக்கம் இருந்தது. 1 கோடி எப்படி நாளைக்குள்ளே கொடுப்பா அப்படின்னு அவளை பார்த்தார். மதுரா அப்படி பேசிகிட்டே தலையை கோதி விடும் போது அவள் கையில் ஒரு ரிங்கை பார்த்தார். அது நல்ல க்ரீனிஷ் ப்ளூ டைமண்ட். அந்த டைமண்டே எப்படி ஒரு 50 லட்சத்துக்கு மேலே போகும். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் வைரங்களுடைய ஜாதி வைரம் எப்படி இருக்கும்னு நல்லா தெரியும். அதனால் அவர் அப்படியே ஆச்சரியமாக பார்த்தாரு. அந்த ரிங், அந்த வெறும் ஸ்டோன் மட்டுமே வந்து 50 lakhs போகும். அதை சுற்றி இருக்கிற டைமண்ட்ஸ் அதை விட அதிகமாக போகும். இவை யார், ஒன்றுமே நமக்கு புரியலையே, சரி பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு அப்படின்னு மதுராவே பார்த்துட்டு இருந்தார். அப்போ மதுராவில் சரிங்க சார் நான் வரேன் அப்படின்னு கிளம்புனா. கணேஷ் அப்படின்னா, அது சார் நான் அக்கா கூட போயிட்டு வரணுமா? அக்காவுக்கு நீ எப்படா ஸ்டாஃப் ஆன அப்படின்னு கேட்டார். இல்லைங்க சார், இந்த அக்காவுக்கு இந்த ஏரியாலாம் புதுசு, நான் கொஞ்சம் போய் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா. சரி போ அப்படின்னாரு. மதுரா முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தா, கணேஷ் முன்னாடி வந்துட்டு இருந்தான். சுரேஷ் வந்து, மதுரா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு. என்னென்னு, நான் பாபுக்கிட்ட கார்கி கொடுத்து விட்றேன், நீங்கள் பாபு உங்களை கூட்டிகிட்டு போவான் அப்படின்னார். ஓ சரி தேங்க்யூ அப்படின்ட்டு போனான். இங்கே வந்து பாபுக்கிட்ட, பாபு இந்த லிஸ்ட்லாம் கொஞ்சம் போய் இந்த திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வா, அந்த லிஸ்ட்டில் இருக்க திங்ஸ்லாம் அப்படின்னு. ராஜகோபால் பார்த்து, ஏன்டா நீ என்கிட்ட காலையில் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தியாது சார், அது மறந்துட்டேங்க சார், இது கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேணும், பாபு நீ கொஞ்சம் வாங்கிட்டு வரியா அப்படின்னா. சார் நான் போயிட்டு வரட்டுமாங்க சார். கிளம்பு. என்னடா ஆளுக்கு ஏதோ வேலை வச்சுட்டு பறக்குறீங்க, இது ஒரு நாள் இல்லாத திருநாளாக இருக்குது நம்ம ரெஸ்டாரண்ட் அப்படின்னாரு. யாரும் எதுவும் சொல்லலை. ராம் மட்டும் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தான். நீ எதுவும் வெளியில் கிளம்பலையாடா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க சார் நான். சரி நீ கஸ்டமரை பார் அப்படின்னாரு. அங்கே மதுரா பின்னாடியே கணேஷ் வந்துட்டு, அக்கா நம்ம அந்த தாத்தா சொன்னார்ல வீடு எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு, பால் காய்ச்சிட்டு நீங்கள் சாமி கும்பிட்டுருங்கன்னு, உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்கக்கான்னு. மதுரா யோசிச்சா. அங்கே நம்ம முதல்ல ஒரு ஃபர்னிச்சர் கடைக்கு போவோம், சோஃபாஸு. கணேஷ், இங்கே ஒரு நல்ல ஃபர்னிச்சர் கடை எங்கே இருக்குது நம்ம முதல்ல பார்க்கணும். மதுராவுக்கு இந்த இடம் நல்லா தெரியும், ஆனால் மதுரை போனால் ஒரு வேளை சித்தப்பாக்கிட்ட யாராவது சொல்லிடுவாங்கல்ல, அதனால்ட்ட கணேஷ்கிட்ட சொன்னான், நான் சொல்கிற ஐட்டம்ஸ்லாம் மட்டும் நீ ஃபர்னிச்சர் கடையில் போய் ஆர்டர் கொடுத்துரு. நான், ஏங்க்கா நீங்கள் கூட வரலையான்னு. இல்லை நீ போ அப்படின்பான். இவங்க பேசிகிட்டே வரும்போது பாபு பின்னாடி வந்தான். மதுரா நில்லுங்க. நான் வாங்க பாபு,
நான் நம்ம கார்லேயே போயிட்டு வந்துடலாம்னு. சரி அப்படின்னு சொன்னான். நான் காரை வெளியில் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் அந்த மரத்துக்கிட்ட போய் நில்லுங்க, நைட்டு எங்கே நின்றுட்டு இருந்தீங்களோ அங்கே போய் நில்லுங்க அப்படின்னு. மதுரா பாபு பார்த்து சிரிச்சா. ஆமாங்க்கா, ஒரு ஒரு ஹாஃப் டேயில் எப்படி பாருங்கள் எல்லாம் மாறிடுச்சு இல்லை அப்படின்னா கணேஷ். மதுராவில் ஆமாம், நம்ம நினைக்கிறது எதுவும் நடக்காது, ஆனால் கடவுள் நம்மளை நல்ல வழியில் கொண்டு போயிட்டுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருந்தா. பாபு கொஞ்சம் நேரம் கழித்து கார் எடுத்துகிட்டு வந்தான். ஃபர்னிச்சருக்கு போயிட்டு ஒரு சோஃபா, ஒரு டிவி, ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு வாஷிங் மிஷின், அப்புறம் வந்து வாஷிங் மிஷின் எல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு வேண்டிய திங்ஸ்லாம் வாங்கிக்கிட்டான். பாபு என்ன சொன்னால், நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணுங்கள், மற்ற திங்ஸ் நானும் கணேஷும் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னான். சரி போயிட்டு வாங்க அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்தாங்க. உடனே பாட்டி வந்து, இந்தாம்மா சாவி, வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணியாச்சு, நீ சாமி கும்பிட்டுக்கோ அப்படின்னு. சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. அழகாக ஒரு சாமி ஃபோட்டோ வச்சு பாட்டி அடுப்பு கொண்டு வந்து கொடுத்தாங்க. பால் வந்து மதுரை வாங்கிட்டு வந்திருந்தா. பாலை காய்ச்சிட்டு சாமி கும்பிட்டு தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ஒரு 2 டம்ளர் பால் எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுத்தா. அவங்க குடிச்சிட்டு தாத்தா சொன்னார், எப்போம்மா வேலைக்கெல்லாம் போவேன், என் வீட்டில் தான் இருப்பியா என்ன அப்படின்னு கேட்டார். இல்லை தாத்தா, ஒரு 2 டேஸ் வந்து வீடெல்லாம் செட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் போவேன், லீவ் கேட்டிருக்கேன். ஓஹோ அப்படியா, ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டார். கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குன்னு. அதுக்குள்ளே வந்து கார் வெளியில் நிற்கிற சத்தம் கேட்டுச்சு. கணேஷும் பாபுவும் வந்தாங்க. கணேஷ் ஒரு பேக் நிறையா ஏதோ டெக்ஸ்டைல் கவர் பேக் இருந்தது. சரி, தாத்தா பாட்டி என்ன சொன்னாங்க, சரியம்மா நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு. ஏன்னா பக்கத்துலேயே தான் 2 வீடு தள்ளி தான் அந்த வீடு, அவங்களுடைய வீடு. இது வந்து முன்னாடி இந்த வீடை நாங்கள் கட்டினோம், இது இப்போ வாடகைக்கு விட்டு இன்னொரு வீடு அங்கே பின்னாடி கட்டியிருக்கோம், அதான் நீங்கள் பார்த்தது அப்படின்னு. ஓஹோ அப்படியா அப்படின்னு மதுரா காதில் எதுவும் வாங்கிக்கல. அவளோட எண்ணம்லாம் சீக்கிரம் இந்த வீடை செட் பண்ணணும், அடுத்து பணத்துக்கு ரெடி பண்ணணுன்றது தான் எய்மாக இருந்தது. பாபு வந்து ஃபர்னிச்சர் லிஸ்ட்டெல்லாம் கையில் கொடுத்துட்டு இந்த கர்டன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தான். அது அடிக்கிறதுக்கு வந்து ராடு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு இருந்தான். சரின்ட்டு அவங்க கூட 2-3 பேர் வந்தாங்க. வந்துட்டு அந்த கர்டன்ஸ்லாம் மாட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஃபர்னிச்சர் கடையிலேருந்து திங்ஸ்லாம் வந்தது. அதுவும் வந்து அந்த ஒர்க்கர்ஸை வச்சு எல்லாம் செட் பண்ணிட்டான். வீட்டுக்கு வேண்டியது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ வீடே புதுசாக இருந்தது. ஏதோ ரொம்ப நாள் யாரோ இருக்கிற மாதிரி அப்படி இருந்தது. எல்லாமே செட் ஆகிடுச்சு. மதுராவால் நம்பவே முடியல. அது எல்லாம் சேர்ந்து எப்படியும் ஒரு 5-6 lakhs ஆச்சு. மதுரை அவளுடைய பணத்திலேருந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தா. பாபுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது. ராத்திரி பயந்து நடுங்கிட்டு நின்னா, இவள்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, இப்போ யார் உண்மையாகவே இவ யார் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. ஆனால் கணேஷ் இது எதை பற்றியுமே கவலைப்படாமல் மதுராக்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்தான். மதுராவில் அந்த டெக்ஸ்டைல் பேக் எடுத்துகிட்டு வந்தா. பார்த்தா அதில் நிறைய சுடிதார்ஸ் இருந்தது, 4-5 sarees இருந்தது. மதுரா பார்த்து, சாரி யாருக்கு வாங்கினேன் அப்படின்னு கேட்டாள். கணேஷ் வந்து, அக்கா உங்களுக்கு தான் அண்ணனே, எனக்கு சாரீலாம் கட்ட தெரியாது கணேஷ்னு. ஒரு பிரச்சனையும் இல்லைக்கா, பாட்டிகிட்ட கற்றுக்கோங்க அப்படின்னு. பாட்டி அப்போ தான் வெளியில் கிளம்பி போய்கிட்டு இருந்தாங்க. என்னடா என்னை பற்றி பேசுகிற அப்படின்னா. ஐயோ பாட்டி, நீ சாரீ ரொம்ப அழகாக கட்டுவல்ல, நான் சாரீ நல்லா கட்டணும் உனக்கு யாரடா சொன்னான்? நான் அந்த ஃபோட்டோவில் பார்த்தேன் பாட்டி, நீ ஃபோட்டோவில் எத்தனை ஃபோட்டோவில் அழகாக சாரீ கட்டிட்டு நின்றுட்டுருக்க, அதுதான் நானே சொன்னேன். அவள் சிரிச்சுக்கிட்டே, பாட்டி சிரிச்சுட்டு, உனக்கு எப்போல்லாம் வந்து சாரீ கட்டணும்னு தோணுதோ அப்போ என் வீட்டுக்கு வா, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னாங்க. கட்டாயமாக வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மதுரா, கணேஷ் கொஞ்சம் பேசாமல் இரு, பெரியவங்களுக்கு மரியாதை கொடு அப்படின்னா. இந்த கிளவியை பற்றி உங்களுக்கு தெரியாது, ரோட்டில் ஒரு காய்கறி கரைக்காரன் இந்த பக்கம் தாண்டிட முடியாது. ஒரு 1/2 கிலோ தக்காளி வாங்குறதுக்குள்ள 1 மணி நேரம் அவன்கிட்ட பேசி பேசி அவன் வண்டியை தூக்கிட்டு ஓடிடுவான். அப்படி பொண்ணும் தெரியுமா உங்களுக்கு? மளிகை கடைக்கு வந்தால் அந்த அண்ணாச்சி சிந்து முடிச்சு ஆட்டி விட்டுருவோம் அப்படின்னு சிரித்தான். மதுராவில் சரின்னு சிரிச்சுக்கிட்டே வந்து அதுக்குள்ளே லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருந்தா. லஞ்ச் வந்துருச்சு.
அப்புறம் எல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஒர்க்கர்ஸும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடே நல்லா சுத்தமாக பெருக்கி கொடுத்துட்டு அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. அதுக்குள்ளே எப்படியும் லன்ச் டைம் மேலே ஒரு 3:30 மேலே ஆகிடுச்சு. அப்போ பாபு சொன்னால், நான் ஹோட்டலுக்கு போகணும், போயிட்டு முதலாளி பார்த்துட்டு திருப்பி வரேன் அப்படின்னா. போயிட்டு வாங்க நீங்கள் அப்படின்னா. கணேஷ், அக்கா நானும் போயிட்டு வரட்டுமா அப்படின்னா. தாராளமாக போயிட்டு வா அப்படின்னு. அவங்க 2 பேரும் கிளம்புனதும் வசதியாக தான் போச்சு மதுராவுக்கு. அப்போ மதுரா வந்து ஒரு கால் டாக்ஸி பிடிச்சி அடைக்கடைக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் அந்த ஏரியாவே ஆண்டி ஒரு அடைக்கடைக்கு வந்தால். அது கொஞ்சம் நல்ல பெரிய கடை. வந்துட்டு அவளோட ஜுவல்லை எடுத்து வச்சா. அது ஒரு நல்ல ஒரு வைர ஆரம். அது அந்த பார்த்துட்டு அவர் இப்படி மேலே பார்த்தாரு. இது பழங்காலத்து நகை மாதிரி தெரியுதே, ஜமீன் நகை மாதிரி இருக்கே அப்படின்னாரு. ஆமாம்மா, எங்கள் பழைய நகை தான், எங்கள் பாட்டியோடதுன்னு. அப்படியாம்மா அப்படின்னு. நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதே என்னன்னு. மதுரை என்ன செஞ்சா, அந்த அந்த நகை போட்டிருக்கிற ஃபோட்டோவை காமிச்சா, செல்லில் இருக்கிறத எடுத்து காமிச்சா. ஏன்னா அவங்க வந்து தப்பாக சந்தேகப்பட்டுறக்கூடாதுல்ல அப்படின்னு. அப்போ தான் அந்த கடைக்காரருக்கு நம்பிக்கை வந்தது. அப்புறம் அதோட வேல்யூ பார்த்தாரு. அது எப்படியே அது ஒரு மட்டும் 1.5 கோடி வந்தது. அப்புறம் இன்னொரு நகை மாணிக்கத்தில் செஞ்ச ஒரு அட்டிகை இருந்துச்சு. அது ஒரு 25 lakhs வந்தது. எல்லாம் மாணிக்கமும் வைரமும் கலந்துருக்கும். அது ஒரு 25 lakhs வந்தது. எல்லாம் சேர்த்து ஒரு 2 கோடி கிட்ட வந்துச்சு. சரி, இப்போதைக்கு அவருக்கு நம்ம 1 கோடி கொடுத்தா போதும், மிச்சதை நம்ம கையில் வச்சுப்போம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். மனசில் நினச்சிக்கிட்டோம். அப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பாபு கார் சத்தம் கேட்டுச்சு. பாபுவும் கணேஷும் வந்தாங்க. அக்கா, முதலாளி வந்து வீட்டுக்கு போயிருக்காரு, ஒரு 1/2 hourல வந்துடுவார், அதனால தான் நான் கார் எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் என்ன பணம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கணேஷ் கேட்டான். ரெடி பண்ணியாச்சுப்பா. சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு. சரின்ட்டு வீட்டை லாக் பண்ணிவிட்டு சாவி எடுத்துகிட்டு வந்தா. இந்தோடனே சுரேஷ் பார்த்தான். நீங்கள் பணம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டான். எல்லோரும் கவலையாக இருக்கிற மாதிரி இருந்தது மதுராவுக்கு. ஏன்னா ஒரு 1/2 டேக்குள்ளே எப்படி பணம் ரெடி பண்ணியிருப்பா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு மதுராவை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஹோட்டலை அவள் வாங்கணும்னு 2 பேரும் அவ்வளோ எல்லோரும் ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. வேறு யாரும் வந்து இந்த ஹோட்டலை வாங்கிடக்கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கவலை இருந்தது. அதனால தான் ரொம்ப ஈகராக கேட்டுட்ருந்தாங்க. மதுரா, சரி பணம் ரெடி பண்ணிட்டேன். பணம் அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டீங்களா? ஆமாம். 1 கோடி அப்படின்னா இது ராம். ஆமாம், ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா. அப்போ சுரேஷ் வந்து ராம்கிட்ட காதுகிட்ட சொன்னான். டேய், அவளை பார்த்தா கோடீஸ்வரி மாதிரி தெரியலடா, நம்மக்கிட்ட ஏதோ பிச்சைக்கார வேஷம் மாதிரி போடுற மாதிரி தெரியுது, பார்ப்போம், கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இவக்கிட்ட இருக்கணும் அப்படின்னா. ஆமாம் அப்படின்னு. ஆனால் பாபு வந்து ரொம்ப கேஷுவலாக, சும்மாரு சுரேஷன்னா, அவங்கள பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தான் தெரியுறாங்க அப்படின்னா. அதுக்குள்ளே மதுரை வந்து, எனக்கு ஒரு காஃபி வேணும் அப்படின்னா கணேஷ்கிட்ட. இருங்கக்கா, எனக்கு கூட காஃபி குடிக்கணும் போல் இருக்குது, நான் 2 பேருக்கும் கலந்து கொண்டு வரேன். ஏன்டா எங்களுக்கெலாம் காஃபி இல்லையாடா அப்படின்னு கேட்டான் ராம். இருண்ணா, எல்லாருக்கும் நான் கலந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் காஃபி கலந்து ட்ரேயில் கொண்டு வந்து வச்சான். அது ஈவினிங் டைம்ன்றதால கொஞ்சம் கஸ்டமரை வந்து கம்மியாக தான் இருந்தாங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 1 hour கழித்து ராஜகோபால் கார் வர சத்தம் கேட்டுச்சு. கேட்டோடனே கணேஷ் சொன்னால், அக்கா முதலாளி வந்துட்டார், நீங்கள் பணத்தெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு. சரிப்பா அப்படின்னு கரெக்டாக 1 கோடி கவுண்ட் பண்ணி அந்த இதில் ஒரு பேக்கில் வச்சுக்கிட்டான். வச்சுட்டு ராஜகோபால் வந்தார். இன்னொன்னே, என்னம்மா நாளைக்கு தானே பணம் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன் அப்படின்னாரு. ஆமாங்க சார், இல்லை எனக்கு இப்போ டைம் இருந்தது, நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு. அவர் பார்த்தாரு. அதுக்குள்ளே எப்படி இல்லை, நான் கேஷ் வந்து பேங்க்கில் கொஞ்சம் கேஷ் எடுத்துக்கிட்டேன், கையில் கொஞ்சம் ஜுவல் இருந்தது, அதையும் வச்சுட்டேன், நகையெல்லாம் ஏமா அடகு வச்சேன் அப்படின்னு. எனக்கு நீ கொஞ்சம் பொறுமையாக கூட காசு கொடுக்கலாம்ல அப்படின்னாரு. அதுக்கு இல்லைங்க சார், நான் ரெனோவேஷனுக்கு எனக்கு கேஷ் வேணும்ல அப்படின்னா. ஆமாம் இல்லை, சரி கொடுமா அப்படின்னாரு. அவர்கிட்ட 1 கோடி கையில் கொடுத்துட்டு, கையில் மற்ற 65 lakhs மேலே இருந்துச்சு, அதை கையில் வச்சுக்கிட்டா. அப்புறம் என்ன செஞ்சார், டாக்குமெண்ட் ரெடி பண்ணி 2 பேரும் சைன் பண்ணிவிட்டு ஒருத்தர் காப்பி வாங்கிக்கிட்டாங்க.
அப்போ சுரேஷ்ட சொன்னார், நாளையிலேருந்து ஹோட்டல் வந்து க்ளோஸ்னு போர்டு போட்டுட்டு ரெனோவேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னார். அப்புறம் மதுராவை பார்த்து கேட்டார், உனக்கு ஏதாவது வந்து உனக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ வேறு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணுனாலும் எனக்கு நீ ஃபோன் பண்ணுமா அப்படின்னாரு. கட்டாயமாக செய்கிறேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, மதுரா உங்களுக்கு ரொம்ப நன்றி, என்னை நம்பி இந்த ஹோட்டல் எனக்கு கொடுத்ததுக்கு. நீங்கள் எனக்கு ஒரு 6 months டைம் கொடுங்க, நான் இதை அப்புறம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். நிச்சயமாக என் மேலே உங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வரும் அப்படின்னா. ராஜகோபால் எதுவும் சொல்லலை. அவரை பார்த்துட்டு, ஆனால் அப்பப்போ அவருக்கு இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினைப்பார். சரி, நிறைய பேர் இதே மாதிரி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவரே மனசுக்குள்ளே கேள்வியை கேட்டுட்டு பதிலும் சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருந்தார். சுரேஷை பார்த்துட்டு, பார்த்துக்கோ, வேறு ஏதாவது வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனார். மறுநாள் காலையில் போர்டை க்ளோஸ்டுன்னு போட்டாச்சு. ரெஸ்டாரண்ட் க்ளோஸ்டு, ஓப்பன் ஷார்ட்லி அப்படின்னு போட்டான் சுரேஷ். அப்புறம் மதுரை கிட்டா, சரி இப்போ நம்ம வந்து பெயிண்டர் முதல்ல நம்ம லேபர்ஸ் வந்து நீங்கள் கூப்பிடுங்க, கார்பெண்டர் வேணும், அப்புறம் ஃப்ளோரிங் ஒர்க் பண்ணுறவங்க வேணும், அப்புறம் வால் டிசைனர் வேணும். இவங்க எல்லாருக்கும் நீங்கள் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க்கர்ஸ்லாம் வந்து எத்தனை பேர் வராங்க, என்ன வேணும்னு நீங்கள் எழுதிக்கோங்க அப்படின்னா. பாபு வந்து உட்காந்தான். நீங்கள் என்ன செய்றீங்க, வந்து டெரஸில் இருக்குல்ல அந்த வேஸ்டேஜஸ்லாம் எடுத்துருங்க. டெரஸ் நம்ம முதல்ல நல்லா க்ளீன் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணிட்டோம்னா இந்த கீழே இருக்க ஃபர்னிச்சர்ஸ்லாம் தூக்கி டெரஸில் போட்டுட்டோம்னா நமக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃப்ளோரும் காலியாக இருக்கும். அப்போ நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியா, சரி செஞ்சிடறேன். எவ்வளோ லேபர்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க, பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க பாபு அப்படின்னா. சரிங்க மதுரா அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு, இங்கே நர்சரி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டான். மதுராவுக்கு வந்து இந்த சைட்லலாம் அவள் நர்சரி வந்து பிளான்ஸ் எதுவும் வாங்கினதில்லை. அவங்க வீட்டுக்கு அந்த பக்கம் இருந்தால் நர்சரி வாங்கியிருக்கா. ஆனால் இந்த சைடு அவ்வளோவா வந்ததில்லை அவள். அதனால தான் சுரேஷை பார்த்து கேட்டான். நர்சரி இங்கே பக்கத்தில் ஒருத்தர் சூர்யான்னு ஒருத்தர் வச்சுருக்காரு, வாங்க அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு. சரின்ட்டு பாபுக்கிட்ட கார்கி எங்கே வச்சுருக்க அப்படின்னு கேட்டான். அவன் பேண்ட் பாக்கெட்லேருந்து இந்தாங்க நான் எடுத்து கொடுத்தான். சரி நீ ஹோட்டல் பார்த்துக்கோ, நான் மதுரா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா. கணேஷ் சொன்னா, நானும் வரட்டுமா, நீ பாபுக்கு துணையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் மதுரா மட்டும் போனாங்க. அது ஒரு நர்சரி. அங்கே அந்த நர்சரி ஓனர் சூர்யா வந்து அவனோட அசிஸ்டண்ட்டை கத்திகிட்டு இருந்தான். டேய், ஏன்டா இப்படி எந்த செடிக்கும் தண்ணி ஊற்றாமல் வச்சுருக்கிற அப்படின்னு சொன்னான். அவன்ல, சும்மா தண்ணியை ஊற்றுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அது பாட்டி காடாக வளர்ந்துட்டுருக்குது. அப்புறம் ட்ரிம் பண்ணுவீங்க, அப்புறம் ட்ரிம் பண்ணி விடுவேன், அப்புறம் தண்ணி ஊற்றுனுவீங்க. இப்படியே தான் செடி வளர்த்துட்ருக்கீங்க. யாராவது வந்து வாங்குறாங்களாண்ணா அப்படின்னா. அட பாவி, நான் போய் அசிஸ்டண்ட்டாக வச்சுருக்கேன் பாரு, வாங்குவாங்கடா, நீ வேணால் பாரு, ஒரு நாளைக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்க போதா இல்லையான்னு பாரு, அத்தனை பிளான்ட்டும் ஒரே டைமில் விற்க போதுடா. இப்படியே கனவு கண்டுகிட்டே இருங்க, ஆனால் என் சம்பளத்தை மட்டும் ஒழுங்காக கொடுத்துருங்க அப்படின்னா. கொடுக்குறேன் அப்படின்னு. சரி லஞ்சு வாங்கி கொடுங்கண்ணா. லஞ்ச் டைம் முடிஞ்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைம் வந்துருச்சு, ஆனால் என்னென்னு கூட கண்டுக்க மாட்டேன்றீங்க. போய் வாங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு கையில் காசை கொடுத்துட்டு அனுப்பினான். அவன் வெளில வரும்போது, அண்ணா நம்ம நர்சரி முன்னாடி ஒரு கார் நிற்கிது, என் பசியெல்லாம் போயிடுச்சு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. சரி அந்த ஃப்ளாஸ்கில் இருக்க டீயாவது எடுத்து குடிச்சுக்கடா அப்படின்னு. சரி நான் டீயை குடிச்சிட்றேன், கார் நம்ம நர்சரிக்கிட்ட தான் நிற்கிது அப்படின்ட்டு வேகமாக வந்து ஃப்ளாஸ்கில் இருக்கிற ஒரு கப்பில் டீ ஊற்றி அவனையும் சூர்யாவும் ரவியும் 2 பேரும் குடித்தாங்க. வேகமாக குடித்தாங்க. அப்போ சூர்யா சொன்னால், எதுக்கடா அப்படி குடிக்கிற, அவங்க வேறு யார் கிடைக்காது போகிறாங்க, இப்படியெல்லாம் அவநம்பிக்கையெல்லாம் பேசாதீங்க, நம்மக்கிட்ட தான் வருவாங்கன்னு நினைங்க அப்படின்னு குடிச்சிட்டு வச்சான் டேபிளில். மதுரா முன்னாடி வந்துட்டு இருந்தா, சுரேஷ் பின்னாடி வந்துட்டு இருந்தான். மதுரா பார்த்தோன்னே சூர்யா ஆன்னு வாயை பொழந்துட்டு நின்னான். மதுரா அழகான ஒரு நல்ல ஒரு ஜீன்ஸும் ஒரு டாப்ஸ், நல்ல லூஸான ஒரு டாப்ஸ் போட்டிருந்தா. நல்ல ஸ்டெப் கட்டிங் இருந்ததெல்லாம் முடி அழகாக அப்படியே தோலில் அப்படியே பறந்துக்கிட்டு இருந்தது. அவளை வாயை திறந்தான்னு பார்த்துட்டே இருந்தான்.
பக்கத்தில் இருக்கிற ரவி தான் சொன்னான், அண்ணா வாயை மூடு அப்படின்னு. டக்குன்ட்டு அவன் வாயை விட்டு அப்படி பார்த்தான். அது என் வாழ்நாளில் இப்படி அழகான ஒரு பொண்ணு என் நர்சரிக்கு வந்ததே இல்லைடா, கொஞ்சம் மெதுவாக பேசுங்க, அந்த அக்கா காதில் விழுந்துற போகுது அப்படின்னா. மதுரா வந்து சார் எனக்கு சில பிளான்ஸ்லாம் வேணும் அப்படின்னா. இங்கே இருக்கிற பிளான்ஸ்லாம் உங்களுக்கு இப்போ வேணாமா அப்படின்னு கேட்டான். சுற்றி பார்த்துட்டு இல்லை இதெல்லாம் வேணான்னு. இதெல்லாம் வேணான்னா அப்புறம் நான் எங்கே போய் வாங்கி கொடுப்பேன், இங்கே இருக்கிறது ஏதாவது வாங்குங்க மேடம். சே, வர்ற கஸ்டமர் ஏதோ ஒரு ஜாக்பட்டு கிடைக்குதுன்னு பார்த்தா இவளுக்கு இங்கே இருக்கிற பிளான்ட்லாம் வேணான்றா. சே அப்படி. அண்ணா பேசாமல் இருங்க, நம்பிக்கை விட்டுறாதீங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. இப்போ பாருங்கள் அந்த அக்கா அடுத்த ஆர்டர் என்ன கொடுக்க போகிறாங்க பாருங்கள் அப்படின்னா ரவி. பேசாமல் இருடா, இங்கே இருக்க பிளான்ஸே வேணான்ட்டா, இதை விட நான் எங்கடா செடி தேடுவேன் அப்படின்னா. மதுரை எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு உங்கள் நேம் அப்படின்னா. என் பேருக்கும் செடிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு சூர்யா, மிஸ்டர் சூர்யா, ஓ கூப்பிட்றதுக்கு தான் பேர் கேட்டியா அப்படின்ட்டு. சொல்லுங்கள் மேடம் அப்படின்னா. ஜாஸ்மின்ஸ்லாம் நீங்கள் நிறைய வச்சில்லையே, அதோ அங்கே இருக்குது பாருங்கள். அப்போவே சொன்னேன் பூக்கிற செடியாக வாங்குங்க நான். இப்போ பாருங்கள் அவங்க நம்பவே இல்லை பாருங்கள். அது அதில் வந்து பூ இல்லை மேடம், அது ஜாஸ்மின் தான். ஓ அப்படியா, எனக்கு இப்படி வேணான்னு. வேறு எப்படி வேணும்? நான் அப்பயே சொல்லலடா, நமக்கு 7:30 நம்ம வீட்டுக்குள்ள நம்ம நர்சரியில் வந்து நிற்கிது. நம்பிக்கை விட்டுறாதண்ணா, பேசாமல் இருங்கண்ணா அப்படின்னு சொன்னார் ரவி. சரி சொல்லுங்கள் மேடம், நான் சொல்கிறது நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. டே ரவி நோட் பண்ணிக்கடா அப்படின்னா. இல்லை நீங்கள் கவனமாக கேளுங்க, நீங்கள் தானே இந்த நர்சரியோடைய ஓனர். ஆமாம், அப்போ நீங்கள் கொஞ்சம் கேட்டுக்கோங்க, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் நான் சொல்கிற மாதிரி பிளான்ட் வாங்க முடியும் அப்படின்னா. நான் தப்பிச்சேன்டா சாமி அப்படின்ட்டு ரவி ஓரமாக பின்னிட்டான். மதுரை சொன்னால், இங்கே பாருங்கள் மிஸ்டர் சூர்யா, எனக்கு வந்து ஜாஸ்மினும் ரோசஸும் வேணும். ஜாஸ்மினில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அத்தனை நீங்கள் வாங்கிக்கோங்க. அதேமாதிரி ரோஸில் கலர்ஸு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோசஸ் எதுனாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்க. ஆனால் பட் ஒன் கண்டிஷன் அப்படின்னா. என்ன அப்படின்னா, அந்த ரோஸ் எப்படி 5-6 இயர்ஸாக இருக்கணும். ஆட கடவுளே, 5 வருஷம் கழிச்சு வாங்கின செடியை நான் எங்கே போய் தேடுவேன்? அடி பாவி, இப்படி ஒரு ஆர்டர் கொடுக்கத்தான் இப்படி வந்து நின்னியா? நான் அப்போவே சொல்லலடா, நமக்கு 7:30 வந்து உள்ளே நிற்கிதுன்னு. நீ என்னமோ அக்கான்னுட்டு இருந்த. பாடுறா என்னென்ன கண்டிஷன் போடுறா. அண்ணா கொஞ்சம் பேசாமல் இருங்கண்ணா, அவங்க சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னா. மிஸ்டர் சூர்யா, நீங்கள் வந்து ஒரு செடி இருக்கணும். சொல்லுங்கள் மேடம். அந்த செடி வந்து நல்ல ஒரு 5-6 இயர்ஸ் நல்ல வளர்ந்த செடியாக இருக்கணும். அது ஒரு அம்பர்லா டைப்பில் நீங்கள் கட் பண்ணி எனக்கு கொடுக்கணுன்னு. நான் வாங்கின பிளான்ட்லாம் உடனே விற்றுருவேன் மேடம், எதுவுமே வச்சு வளர்க்குறதில்ல. நான் என்ன கார்டனாக வச்சுருக்கேன், நான் நர்சரி வச்சுருக்கேன் அப்படின்னா. ஐயோ சூர்யா, நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த செடிக்கு நீங்கள் 1000 rupees பே பண்ணுறீங்கன்னா நான் உங்களுக்கு 4000 rupees தரேன். அப்படின்னா. எஸ், 4000 rupees தரேன். நீங்கள் ஆக மொத்தம் எனக்கு இந்த டைப்பில் தான் செடி வேணும். நான் சொல்லலை, அப்போவே டைமண்ட் வந்திருக்குன்னா ஜாக்பாட் அடிக்க போதுன்னா. அட பாவி, அவள் 7:30 கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு சொல்கிறேன். அவளும் ஜாக்பாட்டுன்னு இருக்க, உன்னை வேலையை விட்டு தூக்கிறேன், பெசாமர்றா அப்படின்னா. இவங்க என்ன பேசிக்கிறீங்க நீங்கள் 2 பேரும்? அதாவது எங்கள் குடும்ப